வணக்கம். முக்கிய செய்திகள். 2020-21 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல்வர் நாராயணசாமி. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் என அறிவிப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடரை துவக்கி வைக்க துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மறுப்பு. புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு. ஆளுநர் உரையின்றி முதல்வர் நாராயணசாமி தாக்கல் செய்த பட்ஜெட்டிற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. சபை நடவடிக்கையை புறக்கணித்து ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு. பருவத ராஜகுல சங்கம் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம். PS பாளையம் பகுதியில் நடைபெற்று வரும் இயற்கை வேளாண்மை. அதிக லாபம் பெற்று வேளாண் பெருமக்கள் அசத்தல். இனி விரிவான செய்திகள். ஆளுநர் கிரண்பேடியின் எதிர்ப்பையும் மீறி 2020-21 நிதியாண்டிற்கான ரூபாய் 9,000 கோடிக்கு பட்ஜெட்டை முதல்வர் நாராயணசாமி தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம், ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கான அவகாசம் முடிந்த நிலையில் ரூபாய் 9,500 கோடிக்கு முழு பட்ஜெட் தயாரித்து மத்திய அரசு ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தது. கடந்த 3 நாட்களுக்கு முன் ரூபாய் 9,000 கோடிக்கு பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. இதையடுத்து காலை 9:30 மணிக்கு சட்டசபை தொடங்கியது. 15 நிமிடங்கள் கவர்னர் கிரண்பேடிக்காக காத்திருந்த நிலையில் அவர் வராததால் சபாநாயகர் சிவக்கொழுந்து ஆளுநர் உரை நிறுத்தி வைப்பதாகவும் மதியம் 12:05 மணிக்கு முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என கூறி சட்டப்பேரவையை ஒத்திவைத்தார். பின்னர் சட்டப்பேரவையில் திட்டமிட்டபடி மதியம் 12:05 மணிக்கு முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதில் புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், இலவச குடிநீர் வழங்கப்படும் எனவும், புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் கருணாநிதி பெயரில் சிற்றுண்டி திட்டம் நவம்பர் 15ஆம் தேதி அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு இட்லி, பொங்கல் மற்றும் கிச்சடி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பள்ளியில் இறுதியாண்டு படிப்போர் இணையம் மூலம் கல்வி கற்க இலவசமாக லேப்டாப் தரப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். ஆளுநர் அனுமதி இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, நியமன பாஜக உறுப்பினர்கள் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். வரலாற்றில் முதன்முறையாக துணைநிலை ஆளுநரின் உரையில்லாமல் சட்டப்பேரவை தொடங்கப்பட்டு முழு பட்ஜெட்டை முதல்வர் நாராயணசாமி தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட் கூட்டத்தொடரை துவக்கி வைக்க ஏன் வரவில்லை என்பதற்கு ஆங்கிலம் மற்றும் தமிழில் தன்னிலை விளக்கம் அளித்துள்ள துணைநிலை ஆளுநரின் வீடியோ பதிவு இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. I appeal to my brothers and sisters in the media to please inform the people of Puducherry and the public servants of Puducherry that if the budget file which is still with the Chief Minister and has not forwarded to me as per the Act and the rules, our expenses, our pensions, our salaries from August will be affected. The blame is not to be put on the Lieutenant Governor or Government of India. The blame will be entirely of the Honourable Chief Minister, who's holding back the file despite it being closely examined by the Chief Secretary and the Finance Secretary. Therefore, if the HCM or any minister, Honourable Minister, alleges that the LG has delayed it, it is not. Why has he not forwarded the budget file received from the President of India to me so far under the Act and the rules? I have not written the rules and the Act. We've inherited the Union Territory Act and the business rules. So please inform the people the delay is not here. No false allegations should get traded. சட்டம் மற்றும் விதிகளின்படி முதலமைச்சரிடம் இருக்கும் பட்ஜெட் கோப்புகள் எனக்கு இன்னும் அனுப்பப்படவில்லை. நமது சம்பளம், நமது செலவுகள், நமது ஓய்வூதியங்கள் போன்றவை ஆகஸ்ட் முதல் பாதிக்கப்படும். குற்றம் துணைநிலை ஆளுநர் மீதோ அல்லது இந்திய அரசு மீதோ சுமத்தப்படக்கூடாது. இந்த கோப்பு முழுவதும் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் நிதி செயலாளரால் தீவிரமாக ஆராயப்பட்ட போதிலும் அதை தடுத்து நிறுத்துகிறது.
ஆகவே துணைநிலை ஆளுநர் தாமதப்படுத்தியதாக மாண்புமிகு முதலமைச்சரோ அல்லது எந்த மாண்புமிகு அமைச்சரும் குற்றம் சாட்டினால் அது தவறான செய்தியாகும். சட்டம் மற்றும் விதிகளின் கீழ் இந்திய ஜனாதிபதியிடமிருந்து பெறப்பட்ட பட்ஜெட் கோப்பை அவர் ஏன் இதுவரை எனக்கு அனுப்பவில்லை? நான் விதிகள் மற்றும் சட்டத்தை எழுதவில்லை. யூனியன் பிரதேச சட்டம் மற்றும் அலுவல் விதிகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே தாமதம் இங்கே இல்லை என்பதை மக்களிடம் தெரியப்படுத்தவும். உண்மையற்ற குற்றச்சாட்டுகள் எதுவும் உள்நோக்கத்துடன் மக்களிடம் பரப்பக்கூடாது. ஆளுநர் கிரண்பேடி உரையின்றி முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட் தாக்கல் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட்டை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 2020-21 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் காலை தொடங்கியது. இதில் துணைநிலை ஆளுநர் உரை இடம்பெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆளுநர் உரை இல்லாமல் 12:05 மணிக்கு நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் நாராயணசாமி 2020-21 ஆண்டுக்கான 9,000 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட் உரையை வாசிக்கும் போது பிரதான எதிர்க்கட்சியான என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாஜக உறுப்பினர்கள் எழுந்து நின்று ஆளுநர் உரை இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் பேரவை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி, ஆளுநர் உரை வாசிக்கும் மரபு மீறப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி வாசிக்கும் நிதிநிலை அறிக்கை ஆளுநர் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் ஒப்புதல் பெறாமல் அறிவித்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என கூறிய அவர், ஒரு குழப்பமான சூழல் புதுவையில் நிலவி வருவதாகவும் இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது புதுச்சேரி மக்கள்தான். இதனால் மக்களை வேதனையில் ஆழ்த்துகின்ற அரசாகத்தான் புதுச்சேரி அரசு உள்ளது என்றும், ஆளுநரின் ஒப்புதல் பெறாமல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வது அனைவரையும் ஏமாற்றுகின்ற ஒரு நிலையாகும் என்றும், எனவேதான் இதனை கண்டித்து வெளிநடப்பு செய்துள்ளதாகவும் இதனை முதலமைச்சர் நாராயணசாமி விளக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மரியாதைக்குரிய மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு வருகிறது ஆளுநர் உரையை வாசிப்பது என்பது வழக்கம். ஆனால் அந்த மரபு இன்று மீறப்பட்டு இருக்கின்றது. காலையில் ஆளுநர் உரை வாசிப்பதற்கு இங்கே வரவில்லை. அதுக்கு என்ன காரணம்? இன்று வாசிக்கப்படுகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களால் வாசிக்கப்படுகின்ற இந்த நிதிநிலை அறிக்கை ஆளுநர் அவருடைய ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதா? மத்திய அரசிடமிருந்து இந்த அறிக்கை வந்த பிறகு அது மறுபடியும் மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநரிடம் ஒப்புதல் பெறப்பட்டதா? ஒப்புதல் பெற வேண்டியது அவசியம். அப்படி ஒப்புதல் பெறாமல் இங்கு இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட்டால், கொண்டு வரப்பட்டால், இது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையுமா? குறிப்பாக சொல்லணும்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, செல்லுமா செல்லாதா? இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்காவது நீங்கள் சரியான முறையில் நிவாரண உதவிகள், அவருடைய மருத்துவ வசதிகள் இதிலேயாவது கவனம் செலுத்துங்க. அதை விட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது யாருக்கு அதிகாரம், எங்களுக்கா அவங்களுக்கா அப்படின்னு அந்த போட்டியிலே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இது புதுச்சேரி மக்கள் மிகவும் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. புதுச்சேரியின் வளர்ச்சி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்டுள்ள உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டன. உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகள் வைரஸ் தொற்று காரணமாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு லாக்டவுன் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு லாக்டவுன் செய்யப்பட்டுள்ள இந்த பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உருளையன்பேட்டை மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளான ராஜா நகர், தியாகராஜர் தெரு பகுதியானது வைரஸ் தொற்று காரணமாக சுகாதாரத்துறை சார்பில் லாக்டவுன் செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் இவர்களின் இன்னலை போக்கும் வகையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு தனது சொந்த செலவில் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு
அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்க முடிவெடுத்து அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து இயக்க நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் கலியன், ராமலிங்கம், யுவராஜ், குணசேகரன், அஞ்சலி தேவி, ரெனோ, ராஜி, கோபால், குமார், அருள், சிவராமன், ரஞ்சித், தினேஷ், பிரபாத், ஜோசப் மற்றும் கோபி உட்பட இயக்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் மக்கள் மீது அக்கறை இல்லாததையே காட்டுகிறது என ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஏஎஸ் ரமேஷ் வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஏஎஸ்ஆர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஏஎஸ் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், முதல்வர் மற்றும் ஆளுநர் அதிகார மோதலால் புதுவை மாநில மக்கள் சொல்லா துயரத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுவை பட்ஜெட் சம்பந்தமாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இரு அமைச்சர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக மோதிக்கொண்ட சம்பவம் சட்டப்பேரவையை களங்கப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என தெரிவித்தார். மேலும் கொரோனா பாதிப்பால் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து மன உளைச்சலில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மக்களை காக்க வேண்டிய அரசும் அமைச்சர்களும் மோதிக்கொள்வது மக்களின் வேதனை மேலும் மேலும் அதிகரிக்க செய்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தயவு செய்து புதுவை அரசு பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கொரோனாவால் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து மன உளைச்சலில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மக்களின் வேதனையை போக்க வேண்டிய அரசு அதை செய்யாமல் எந்தவித முன்னேற்ற பாதையும் மக்களுக்கு செய்து கொடுக்காமல் அமைச்சரவை கூட்டத்தில் மோதிக்கொள்வதும் கவர்னரை விமர்சிப்பதும் மக்களின் வேதனையை மேலும் மேலும் கூட்டியுள்ளது. எனவே புதுவை அரசு மற்றும் முதல்வர் உடனடியாக மக்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களையும் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று இத்தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். காலாப்பட்டு தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் வேல்முருகன் தலைமையில் பாஜக கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் காலாப்பட்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சேவை மைய திறப்பு விழா மற்றும் முதுநிலை பட்டதாரிகள் வேல்முருகன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக கட்சியின் மாநில தலைவருமான சாமிநாதன் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில ஓபிசி அணி தலைவர் சிவக்குமார் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர்கள் ஏம்பலம் செல்வம், மோகன்குமார், மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், காலாப்பட்டு தொகுதி தலைவர் பிரகாஷ், ஓபிசி அணி நிர்வாகி சரவணகுமார், கிருஷ்ணராஜ் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் ஜெயலட்சுமி, கனகவள்ளி, பவானி மற்றும் காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பாரதி ராஜா, பிரபாகரன், பன்னீர்செல்வம், செல்வராஜ், குமரன், ஆதவன், கலைவாணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை கண்டித்து முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி திடீரென சுகாதார இயக்குநர் அலுவலகம் சென்றார். அங்கிருந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்த மருத்துவர்களிடம் சராமாரியாக கேள்வி எழுப்பினார். அதற்கு மருத்துவர்கள் சரியான பதில் கொடுத்தும் அதனை காதில் வாங்காமல் அடுத்த கேள்விக்கு சென்று மருத்துவர்களை ஒரு குற்றவாளி போல நடத்தியுள்ளார். அதோடு மட்டுமல்லாது கடந்த 4 மாதங்களாக கொரோனா பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் சரியாக பணி செய்யவில்லை என கூறியுள்ளார். இது மருத்துவர்களிடையே மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் உள்ள மருத்துவர்கள் துணைநிலை ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தங்களது பணி நேரத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி செய்தனர். காலை 10:30 மணிக்கு பணி முடிந்ததும் அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அவர் ஒருத்தர் சொன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, இங்கே வேலை செய்கிற அடிப்படை உறுப்பினர் மட்டும் வந்து ரொம்ப பின்பற்றி பார்த்தீங்கன்னா. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கம் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கம் சார்பில் சங்க பொதுக்குழு கூட்டம் தட்டாஞ்சாவடி பகுதியில் நடைபெற்றது.
கூட்டத்தில் சங்க காப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ராமதாஸ் முன்னிலை வகிக்க சங்க தலைவர் அம்பலநாதன் தலைமையேற்றார். மேலும் கூட்டத்தில் சங்க பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் முத்தமிழ்ச்செல்வன் மற்றும் வில்லியனூர் செம்படவர் மட அறங்காவலர் வாரியக்குழு பொறுப்பாளர்கள் உட்பட பலரும் இதில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் கடந்த 2 வருட காலமாக தனி ஒருவராக தலைமையேற்று போராடி வில்லியனூர் செம்படவர் மடத்தினை மீட்டெடுத்த பேராசிரியர் ராமதாஸ் மற்றும் செம்படவர் மட அறங்காவலர் வாரியம் அமைப்பதற்கு அனுமதி அளித்த துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் செம்படவர் மட அறங்காவலர் வாரியத்திற்கு புதிய பொறுப்பாளர்களாக வரும் 3 ஆண்டுகளுக்கு, அதாவது 2020 முதல் 2023 ஆண்டு வரை தலைவராக கோவிந்தன், துணைத் தலைவராக கோமதி, செயலாளராக தனஞ்சயன், பொருளாளராக ராமமூர்த்தி மற்றும் உறுப்பினராக ஐயனார் ஆகியோர் அறிவிக்கப்பட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். வேலையை நம்ம பார்க்கலாம். சங்கத்தின் காப்பாளர் கடவுள் வந்துங்க உழைக்கிறவங்களுக்கு எப்பயுமே உதவி செய்வாங்க. நமது காப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு PS பாளையம் பகுதியில் இயற்கை வேளாண்மை முறையில் நெல், வாழை மற்றும் பயிர் வகைகளை பயிரிட்டு கூடுதலான லாபத்தை இயற்கை வேளாண் விவசாயிகள் பெற்று அசத்தி வருகின்றனர். இந்தியா ஏழை நாடல்ல, ஏழைகளை கொண்டதுதான் இந்திய நாடு என்றார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இதற்கு அர்த்தம் எண்ணற்ற இயற்கை வளங்களை கொண்டது நம் நாடு என்பதுதான். இதற்கு வடு சேர்க்கிறது, எண்ண வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற திரைப்பட பாடலின் வைர வரிகள். நாட்டின் முதுகெலும்பு எனப்படும் விவசாயிகள் பல்வேறு காலகட்டங்களில் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் அத்தொழிலை விட்டு வருவதில்லை. காரணம் லாப நோக்கு மட்டுமல்லாது பிற உயிர்களின் மீது கொண்ட அக்கறைதான். நாளடைவில் தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற பெயரில் வேளாண் தொழில் தனது அளவை சுருக்கிக் கொண்டாலும் அதன் நவீன தொழில்நுட்பம் என்ற பெயரில் செயற்கையான உர வகைகள், பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்பட்டதால் நிலம் மலட்டுத்தன்மை அடைந்தது. இதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். எனினும் இவற்றை கண்டு மனம் தளராமல் நம்மாழ்வார் போன்ற இயற்கை வேளாண் விவசாயிகள் இத்தொழிலுக்கு புத்துயிர் ஊட்டி வந்துள்ளனர். அந்த வகையில் புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர் சங்கத்தினர் கடந்த 1994 முதல் வில்லியனூர், மண்ணாடிப்பட்டு மற்றும் பாகூர் ஆகிய பகுதிகளில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் பொருட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதுடன் வேளாண் பெருமக்களுக்கும் ஊக்கம் அளித்து வருகின்றனர். அந்த இயற்கை வேளாண்மை குறித்து புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்க தலைவர் ராஜ வேணுகோபால் கூறும்பொழுது, எனது வயலில் 1995 முதல் இதுநாள் வரையில் இயற்கை வேளாண்மை என்ற தொழில்நுட்பத்தை கடைபிடித்து இந்த அனைத்து பயிர்களும், அதாவது நெல், மணிலா, காய்கறிகள் மற்றும் வாழை, ராகி போன்ற அனைத்து பயிர்களையும் இயற்கை முறையில் பயிர் சுழற்சி முறையில் சாகுபடி செய்து வருகின்றேன். அவ்வாறு செய்யும்போது நாங்கள் பயன்படுத்துகின்ற இடுபொருட்கள் உயிராற்றல் வேளாண்மையினுடைய கொம்பு சாண உரம் கீழ்நோக்கு நாளில் மாலை வேலையில் ஒரு 3 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி நேரம் சுற்றி அதை பெருந்துளிகளாக நிலத்து பூரா தெளிச்சுட்டு அதன் பிறகு உழவு செய்து மறுநாள் காலையில் உழவு செய்து அதன் பிறகு அந்த எந்த பயிர் சாகுபடி செய்தாலும் ஆரம்பிக்கிறது அப்படி தான். அவ்வாறு செய்யும்போது நாங்கள் பயன்படுத்துகின்ற அனைத்து பயிர்களுக்கும் விதை நேர்த்தியாக ஜீவாமிர்தம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் பயன்படுத்தக்கூடிய இயற்கை இடுபொருட்கள் அனைத்தும் குறுகிய அளவில் இருக்கிறதுனால குறைந்த செலவு, முடிந்த வரையில் மேக்சிமம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைஞ்சி செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணி அதிக மகசூலை பெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. இந்த புதுச்சேரி பிரதேசத்தினுடைய இயற்கை விவசாய சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலையும் மக்களுக்கு உறுப்பினர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாடித்தோட்டம், புறக்கடை தோட்டம், அது மாதிரி நகர பகுதியிலையும் சொல்லிக்கின்னு வரோம், கிராம பகுதியிலையும் சொல்லிக்கின்னு வரோம். இதனால் எங்களுடைய இடுபொருட்களும் விளைபொருட்களும் தயாரிக்கக்கூடியது விளைபொருட்கள் அனைத்துமே நுகர்வோருக்கு நல்ல முறையில் போய் சேருது. உழவர்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நகரத்தில் உள்ளவர்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்பார்கள். அத்தகைய பெருமை வாய்ந்த உழவர் பெருமக்களின் உழைப்பு குறித்து மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சங்க செயலாளர் ஆதிகிருஷ்ணன் கூறும்பொழுது, நாங்கள் 5-6 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிறோம். மக்களுக்கு நல்ல மருத்துவ குணமுள்ள நெல் ரகங்களை பயிரிட்டு அவர்களுக்கு குறைந்த விலையில் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சொர்ண மசூரி,
கிச்சிலி சம்பா, இழுப்பப்பூ சம்பா, கருப்பு கவுனி போன்ற ரகங்களை, மருத்துவ குணமுள்ள ரகங்களை மக்களுக்கு குறைந்த விலையில் எங்கள் சங்கத்தின் மூலமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அமுத இயற்கை அங்காடி மூலம் மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான அரிசிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எல்லா வகையான இயற்கை பொருள்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள். இவ்வாறு இயற்கை முறையில் பயிரிடப்பட்டு பெறப்படும் காய்கறிகள் மற்றும் நெல் ஆகியவற்றின் மூலம் மனித குலத்திற்கு மாபெரும் சேவையாற்றி வருகின்றனர் என்பதே நிதர்சனமான உண்மை. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் முத்துவின் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்ட வீரரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான முத்துவின் 4ஆம் ஆண்டு நினைவு நாள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மாநில அதிமுக பொறுப்பாளர் கப்ரியேல் தலைமையேற்றார். இதில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முத்துவின் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முத்துவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் மதிமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் பாவாடைசாமி தலைமையில் பாரதி மில் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரன் முத்துவிற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏஐடியுசி தலைவர் அபிஷேகம், இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் ரத்தினவேலு, மதிமுக நிர்வாகிகள் ஏழுமலை, இளங்கோ, கௌரி மனோகரன் உட்பட பலரும் கலந்து கொண்டு அமரர் முத்துவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அரியாங்குப்பம் கர்ம வீரர் காமராஜர் மக்கள் சேவை மையம் சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் சுத்தம் செய்தல், கழிவுநீர் வடிகால் குழாய்களுக்கு கொசுவலை கட்டுதல், கொசு மருந்து தெளித்தல் மற்றும் மரக்கன்றுகளை நடுதல் போன்றவற்றை செய்து வருகிறது. இதனொரு பகுதியாக வீராம்பட்டினம் விளையாட்டு திடலில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கர்ம வீரர் காமராஜர் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் வழக்கறிஞர் ரவி தலைமையில் மையத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து மரக்கன்றுகளை நட்டனர். மேலும் மரக்கன்றுகளை பாதுகாக்கும் பொருட்டு தடுப்பு வேலிகளை அமைத்தனர். இதேபோல் புதுச்சேரி நலப்பணி சங்கம் சார்பில் பாகூர் ஏரிக்கரையில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் விருது பெற்ற முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆலோசகர் முத்து ஐயாசாமி, துணைத் தலைவர் வட்டாட்சியர் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் ஜானகிராமன் வரவேற்புரையாற்றினார். துணை செயலாளர் மகேந்திர வேலன் நோக்க உரையாற்றினார். மண்டல அமைப்பாளர்கள் முனியன், கமலக்கண்ணன், நந்தகோபால், அபினேஷ், முத்துச்செல்வன் ஆகியோர் மரக்கன்றுகள் மூலம் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கருத்துரை வழங்கினர். நிறைவாக மண்டல அமைப்பாளர் குமரேசன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி நலப்பணி சங்கத்தினுடைய பல்வேறு நிலை பொறுப்பாளர்களும் தன்னார்வலர்களும் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சியோடு பங்கேற்றிருக்கிறார்கள். அதேபோல் இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு உறுதுணையாக புதுவை துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே மரக்கன்றுகளை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக புதுச்சேரி வனத்துறை நமக்கு இந்த பாகூர் ஏரிக்கரையிலே நடுவதற்கு ஏற்ற வகையிலான மரக்கன்றுகளை வழங்கியிருக்கிறார்கள். கலாம் சேவை மையம் உழவர்கரை தொகுதி சார்பில் 500 பேருக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவுதல் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க கலாம் சேவை மையம் சார்பில் புதுச்சேரி முழுவதும் கபசுர குடிநீர் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் தொகுதி பொதுச் செயலாளர் மணிகண்டன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி கௌரவ தலைவர் எமிலன் மற்றும் அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டு கபசுர குடிநீரை பொதுமக்களுக்கு வழங்கினர். இதில் கலாம் சேவை மைய நிர்வாகிகள் அலெக்ஸ், ராமு, சரவணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாக மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில்
புதுச்சேரியில் வேகமாக பரவி வரும் கொரோனா என்னும் உயிர்கொல்லி நோய் தொற்றை தடுக்கும் விதமாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் விதமாகவும் திருபுவனை தொகுதி நாம் தமிழர் கட்சி உறவுகளால் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வினை தொகுதி தலைவர் ஜெயக்குமார், தொகுதி செயலாளர் ஐயனார், ஒருங்கிணைத்தாளர்கள், நாம் தமிழர் கட்சி திருபுவனை தொகுதி உறவுகள் முத்துக்குமரன், உசேன், ரஞ்சித், துரை, கார்த்தி, கோகுல்ராஜ், கலையரசன், கிருஷ்ணராஜ், அகிலன், மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மாநில செயலாளர் சிவக்குமார், பொருளாளர் மற்றும் இளங்கோவன், மாநில செய்தி தொடர்பாளர் திருமுருகன், தமிழ்ச்செல்வன், சசிகுமார், அமுதன், பாலா, கருணாநிதி, வேலு ஆகியோர் பங்கேற்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். 2020-21 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதல்வர் நாராயணசாமி. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் என அறிவிப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடரை துவக்கி வைக்க துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மறுப்பு. புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு. ஆளுநர் உரையின்றி முதல்வர் நாராயணசாமி தாக்கல் செய்த பட்ஜெட்டிற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. சபை நடவடிக்கையை புறக்கணித்து ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு. பருவத ராஜகுல சங்கம் சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம். PS பாளையம் பகுதியில் நடைபெற்று வரும் இயற்கை வேளாண்மை. அதிக லாபம் பெற்று வேளாண் பெருமக்கள் அசத்தல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.